வணக்கம். டிமென்ஷியா இது இந்த தலைமுறை, வயதான தலைமுறை அதிகமாக கேள்விப்படுற ஒரு விஷயமாக பார்க்குறோம். அதிகப்படியான ஒரு அப்நார்மலான ஒரு மறதி, ஒரு பிரெயின் ஷட் டவுன். இது ஒரு ஏஜிங்கில் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை கடைசி வரைக்கும் நம்ம யாரோட டிபெண்ட்டும் இல்லாமல் அந்த கைத்தடியை வச்சு நம்ம வேலையை நம்மளே முடித்து ஒரு சுதந்திரமாக டிபெண்ட் இல்லாமல் இந்த உலகத்துல விடைபெறணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த ஏஜ் ரிலேட்டட் டிசீஸ், இந்த டிமென்ஷியா இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும், அது தவிர நிறைய டைப் ஆஃப் டிசீசஸ், ஏஜ் ஓல்டு டிசீஸ், இது அவங்களுடைய மிகப்பெரிய சாதனையாளர்களோட தன்மானத்தை கூட அது கேள்வி கேட்டது. அதை அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க ஏஜ் ஆச்சுன்னு ஃபீல் பண்றது இல்லை. அப்போ அதை கேள்வி கேட்கும்போது அவங்களால அதை ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இது எவ்வளவு ஹெல்த்தியா இருந்தாலும் வருமானா வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது லிக்கர் சாப்பிடல சார், நான்வெஜ் கரெக்டாக சாப்பிட்றவங்க, எக்ஸசைஸ் பண்றவங்க, யோகா பண்றவங்க, மெடிடேஷன் பண்றவங்க, லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணவங்க, எப்படி இருந்தாலும் டிமென்ஷியா வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அதை குறைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு 17 ஃபேக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுல கண்டிப்பா எக்ஸசைஸ், மெடிடேஷன் எல்லாமே இருக்கு. இதை நீங்க வயசானதுக்கு அப்புறம் பண்ண முடியாது, வயசு இருக்கும் போதே பண்ணி ஆகணும். 25 வயசுக்குள்ள இருந்து 50-60 வயசுல நீங்க பண்ணாதான் அதனோட பெனிஃபிட் 70 வயசுல 80 வயசுலயும் தெரியுது. 80 வயசுல போய் இதெல்லாம் யோகா பண்றதுனால, மெடிடேஷன் பண்றதுனால ஒன்றும் ஆக போகல. அதுக்குள்ள அந்த நியூரான்ஸ் எல்லாம் ஒரு ஷேப்புக்கு வந்துருது. இது நம்ம எப்படி இருக்குன்னு பாக்குறோம்னா, சின்ன வயசுல நம்ம பம்பரம்லாம் சுத்தும் பொழுது பம்பரத்தை எனக்கு சுத்தி விட்டுன்னு ஃபுல் ஸ்பீட்ல சுத்தும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு குறைஞ்சிட்டே வரும். யூனிஃபார்மா தான் இருக்கும். அது வரைக்கும் ஆணி ப்ராப்பரா அந்த 15 தான் சுத்திட்டு இருக்கும். நிற்கும் போது மெதுவா அது ஜென்டிலா கீழே விழுகாது, ஒரு கொலாப்ஸ் ஆகும், லைட்டா ஆடும். அந்த ஆணி எங்கன மண்ணில் பதியோ அப்படி ஸ்டம்பிள் ஆகும், கொலாப்ஸ் ஆகும். இப்படி ஆடியா ஒரு மாதிரி அதை உலட்டி போய் கீழே விழுகும். மனிதன் அப்படித்தான். ஏஜிங்ல ஸ்பீடு இருக்கும். சின்ன வயசுல எல்லாம் ரத்தம்னு சொல்றோம் இல்லையா, அது ஸ்பீடு இருக்கும். அது போக 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 ஸ்பீடு குறைஞ்சிட்டே போகுது. அந்த பிரெயினோட ஸ்பீடு குறைஞ்சிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜ்ல அது ஸ்மூத்தா எண்ட் ஆகாம அந்த பம்பரம் கொலாப்ஸ் ஆகிறது தான் இந்த ஏஜிங்ல இருக்கிற எல்லா டிசீஸும். இதுக்குரிய விஷயத்த நம்ம அந்த ஏஜ்ல வந்ததுக்கப்புறம் செய்ய முடியாது. முன்னாடியே 40 வருஷமா செஞ்சாதான் அதை தடுக்க முடியும். ஸோ மனசுக்கு என்னைக்கு வயசாகிறதுனால அந்த மனசுல இருக்க தன்மானம் வச்சு நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம கண்ணு தெரியலனா கூட கண்ணாடி போட்டு படிக்கிறது, இதை வச்சு படிப்பாங்களே தவிர யாரையும் படிக்க வச்சு கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு தன்மானம் மிக்க 50 வயசு தன்மானம் இருந்து 80 வயசுல எனக்கு இல்லை சார் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் இருக்குணர்வு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்க தலைமுறை 40, 50, 30 இருக்கிறவங்க எல்லாம் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இது இயற்கையான மனிதனுக்கு வரப்போற ஒரு விஷயம், அதுக்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும். ஜென்டிலா இந்த கிரேஸ்ஃபுல்லி கெட்டிங் ஏஜ்ட் அப்படிங்கிறதுல இந்த விஷயத்தையும் இந்த பம்பரத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு கடமையெல்லாம் முடித்து விட்டு அது கிரேஸ்ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து எக்ஸிட் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு வெற்றியையும் எல்லா மனிதர்களும் அடையணுங்கிறதான் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தோட ஒரு உன்னதமான நோக்கமா ஆதி காலத்துல இருந்திருக்கு. நன்றி, வணக்கம்.